பாருங்க நம்ம லைனிங்கை அப்படியே திருப்பி விட்டுட்டு அப்படியே மேலே வச்சு வச்சுன்னா அழகா இந்த கேலக்ஸி டிசைன் அப்படியே வந்துடும். இதுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் எங்களை திட்டுனாலும் பரவாயில்ல. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக பேசிலுக்கு தைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், சிரமம் வேற. அதனால நாங்கள் எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் வாங்குவோம். இன்னும் இதுக்கும் ஃபினிஷிங் வேலை முடியலை, டச் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போமா? 3 நாள்ல ஆரி ஒர்க் தச்சு கொடுத்துருக்கோம். சரியா? ஏமா டொரு டொரு நுப்பாட்டுமா, நீ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுமா? சரி, 1 செகண்ட். சரியா? இங்கே எடுத்துருக்கோம். நல்லா க்ளோஸில் காமி. இங்கே பாருங்க, சிம்பிள் ஆரி ஒர்க்கு, பஃப்பு கை வச்சு சிம்பிளாக ஹேண்டுக்கு த்ரெட் ஒர்க்கும் வச்சு ஃபுல் ஆரி ஒர்க்கு. சரியா? இங்கே பாருங்க, டசல்ஸ் தான் இதில் ஹைலைட்டே. பிடிச்சிருக்கால உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. தைக்கலைன்னா திட்டுவாளுங்க, அது தெரியுமா உனக்கு? ஐ லைக் இட், ஐ லவ் இட். ஆட்டே எங்க அப்பா. இதே இது தைக்கலைன்னா வண்டி வண்டியா வரும் நமக்கு, வண்டி வண்டியா வரும்பா, வண்டியில வரும் பாராட்டு. தைக்கலைன்னா இது வந்து ஹேண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சிருக்கோம். சரியா? இவங்களுக்கு வந்து கழுத்து கை எல்லாத்துக்கும் வச்சுட்டு இவங்க ஹேண்டுக்கு மட்டும் வச்சுட்டு இந்த நெக்கு வச்சிருக்கோம். சரியா? இந்த மாதிரி நெக்குக்கு பேர் என்ன தெரியல, ஆப்பிள் நெக் மாதிரி வச்சு ஹேண்டுக்கு மட்டும்தான் இந்த ஆரி. ஓகேவா? இப்போ 2 பிளவுஸ் ரெடி. 3ஆவது பிளவுஸ் இங்கே மிஷின்ல தச்சுக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போய் சொல்லணும். 3 நாள்ல 3 பிளவுஸ் ஆரி போட்டு தைக்க முடியுமா? முடியாது. முடிச்சு கொடுத்துட்டோம். எப்பவுமே 1 மாசம் 2 தானே கொடுப்போம். எவ்வளோ நல்ல பிள்ளையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டான். இது வந்து சிம்பிள் டிசைன் வச்சது. இதுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம். ஏன்னா வந்து இது தைக்க நேரம் ஆகும் இல்லையா, பெரிய சட்டைனால ஹேண்டுக்கெலாம் ஒட்டு வரும். ஒட்டு போட்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 150 நாங்கள் வேலையை பொறுத்து வாங்கிக்கிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடைக்கே ஒரு ஜாமான் வாங்க போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம். 1/4 கிலோவுக்கு ஒரு ரேட்டு, 1/2 கிலோவுக்கு ஒரு ரேட்டு. ஆனால் நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே ரேட்டு போட முடியாது. நாங்கள் இப்படி தான் வாங்குவோம். பரவாயில்லையா? அடுத்து இந்த குடும்பம் இங்கே பாருங்கள். இது வந்து இங்கே பாருங்கள், ஹேண்டுக்கு எம்ப்ராய்டிங் மாதிரி லேஸ் ஒர்க்கு தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், டிசைன் நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு கொடுங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நாங்கள் 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம். கிளாத் அவங்க கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த ஆரி ஒர்க் மாதிரி இந்த ஸ்டோன் ஒர்க்கு, பாசி எல்லாமே சேர்த்து, ஹேண்டு டிசைன் எல்லாமே சேர்த்து நாங்கள் 600 பே வாங்குவோம். எக்ஸ்ட்ரா சைஸை இப்போ இந்த சைஸ் இந்த இதுக்கு 150 எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம். பெரிய சைஸாக இருந்தாலும் பத்தாத துணியாக இருந்தாலும் 50 100 நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்க தான் செய்வோம். ஓகே? நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்கள். ஏன்னா அந்த கஷ்டம் வந்து நமக்கு டெய்லர் தைக்கிறவங்களுக்கு தானே தெரியும். ஓகே? பை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரியா? இவங்களுக்கு வெத்தலை நெக்கு வச்சு இங்கே பாருங்கள், லேஸ் நல்லா கனாமரக்கலை சேலைனால இங்கே பாருங்கள் கல்லுலாம் வச்ச ஸ்டோன் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் 350 வாங்குவோம். இவங்களுக்குமே சேலை ஓரம் லைனிங்கு வித்து எல்லாமே சேர்த்து தான்மா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன லேஸ். சரியா? அதுக்கப்புறம் இந்த சேலை கலரில் அவங்க சொன்னாங்க லேஸு தான் அதிகமாக வைக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் 350 தான் எல்லாமே உள்பட. லைனிங்கு நான் இப்போ சொல்கிறது லைனிங் ஓரம் எல்லாமே சேர்த்து தான் ரேட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரவுண்டு நெக்கு பாருங்கள், நல்லா சிம்பிளாக லேஸ் வச்சு கைக்கும் டசல்ஸும் வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கே பாரு, டசல்ஸ் வச்சுருக்கோம். இதுக்கும் அதே ரேட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து தராஸ் நெக்கு. சரியா? இது நல்லாயிருக்கும், நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸான நெக்கு. இங்கே பாருங்கள். ஓகே? அது 3/4 ஹேண்டு ஸ்டோனு சேலையிலே இருந்துச்சு, லேஸ் வச்சுருக்கோம். சரியா? இவங்களும் டசல்ஸ்லாம் வச்சுருக்கோம். 350. ஓகே? எல்லாமே 350 தான். இவங்களும் பாருங்கள் சேலை கலரில் பாருங்கள், சேலை கலரில் நல்லா நெக்கெலாம் பாருங்கள், சேலை கலரு 3/4 கை. இவங்களும் 350 தான். இவங்க வந்து 500 வாங்குவோம். நம்ம ஸ்டோன் கொஞ்சம் வேலை சின்ன வேலை தான், ஒரு 450 அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிடுவோம். 3/4 லைனிங்கு ஓரம் எல்லாம் சேர்த்து. ஓகேவா? இது நல்லா நெக்கு, அவங்க கொஞ்சம் பட்டு சேலைனால அந்த மாதிரி கேட்டாங்க. ஓகே? நெக்ஸ்ட் பார்ப்போமா? பார்க்கலாம். பாய். லேஸ் மட்டும் வச்சு கோல்டன் கலர். என்னம்மா
கைக்கு எம்ப்ராய்டிங் அந்த ப்ளவுஸ்லேயே இருந்துச்சு. நம்ம 350 தான் வாங்குவோம். லைனிங் போட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு 38க்கு மேலே சைஸ் இருந்தால் நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம். சரியா, எக்ஸ்ட்ரா 50 100 நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் வேணும். ஏன்னா எங்களுக்கு தைக்க லேட் ஆகும். 3 சட்டை தைக்கிற இடத்துல 2 சட்டை தைக்கணும். அப்போ அட்லீஸ்ட் 50 100 நம்ம வாங்கி தான் ஆகணும். என்னல நான் சொல்றது, கண்டிப்பா கடையில போய் நம்ம காக்கல கத்திரிக்கா அரைக்கல கத்திரிக்கா சம்பளமும் அவங்களுக்கு 3ல ஒரு பங்கு கொடுக்கணும். அப்ப அவங்க டிச் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம். நீங்க திட்டுறதுனா திட்டிக்கோங்க, சரியா. இதுக்கப்புறம் ரவுண்டு நெக். இன்னும் இவங்க இதுல ஃபினிஷ் ஆகல. பஃப் ஸ்லீவ்ஸ் சின்ன கரை வச்சு அழகா இருக்குல்ல. இவங்க நாங்க பஃப் வச்சாலே 500 வாங்குவோம். ஓகே, பஃப் இதுக்கு வந்து நாங்க இன்னும் டசல்ஸ் இதுல கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கு, சரியா. அதுக்கப்புறம் இவங்க போட் நெக், சரியா. இது போட் நெக். இங்க பபிள்ஸ், ஆமா போட் நெக் வச்சிருக்கோம், சரியா. போட் நெக் இங்க பாருங்க, சின்ன பாப்பாதே போட் நெக் பேக். அடுத்து போட் நெக்மா, நல்லா க்ளோஸா போட் நெக் எடுத்துருக்காங்க, பப்பிள்ஸ் வச்சிருக்காங்க, சரியா. நம்ம இதுக்கு வந்து போட் நெக்குக்கும் இந்த கை பப்பிள்ஸ் எல்லாமே லைனிங் வித்து சாரி ஓரம் எல்லாம் சேர்த்து 500 வாங்குவோம். எக்ஸ்ட்ரா வந்து 15 rupees வாங்கிக்குவோம். 550 வாங்குவோம். ஓர அடிச்சதுக்கு லைனிங்க்கு 50 ரூபா வாங்கிடுவோம். ப்ளவுஸுக்கு மட்டும் 500 ரூபா வாங்குவோம். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் பப்பிள்ஸ் வச்சிங்கன்னா 200 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே பப்பிள்ஸ் வச்சு துணி சுற்றி பூ கட்டுற மாதிரி கட்டி இதில் கொஞ்சம் வேலைப்பாடு டெய்லர்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 200 ரூபா ப்ளவுஸை தாண்டி 200 ரூபா நீங்கள் வாங்கிக்கோங்க. பொட்டிக்குலாம் 500 ரூபா வாங்குறாங்க, நம்ம 200 ரூபா வாங்குவோம், சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா பைப்பிங், சரியா. இந்த பப்பிள்ஸ் வச்சு பைப்பிங் வச்சு பப்பு கை, ஓகே. இது 600லேருந்து 700 வரைக்கும் வாங்கிக்கலாம், சரியா. நமக்கு பிடிச்சமான அளவுக்கு நம்மளோட வேலை தரத்தை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம உழைக்கிறவங்களுக்கு கூட குறைய சொன்னாலும் நீங்கள் ஸ்டிச்சிங்காரருக்கு கரெக்டாக வாங்கிக்கோங்க. அந்த கொடுங்கம்மா. இது வந்து சிம்பிள் டிசைன் வச்சது. இதுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம். ஏன்னா வந்து இது தைக்க நேரம் ஆகும் இல்லையா, பெரிய சட்டைனால ஹேண்டுக்கெலாம் ஒட்டு வரும். ஒட்டு போட்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 150 நாங்கள் வேலையை பொறுத்து வாங்கிக்கிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடைக்கே ஒரு ஜாமான் வாங்க போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம். 1/4 கிலோவுக்கு ஒரு ரேட்டு, 1/2 கிலோவுக்கு ஒரு ரேட்டு. ஆனால் நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே ரேட்டு போட முடியாது. நாங்கள் இப்படி தான் வாங்குவோம், பரவாயில்லையா. அடுத்து இந்த குடும்பம் இங்கே பாருங்கள். இது வந்து இங்கே பாருங்கள், ஹேண்டுக்கு எம்ப்ராய்டிங் மாதிரி லேஸ் ஒர்க்கு தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், டிசைன் நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு கொடுங்க, ஓகேவா. இதுக்கு வந்து நாங்கள் 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம். கிளாத் அவங்க கொடுத்துட்டாங்க, சரியா. தாரி ஒர்க் மாதிரி இந்த ஸ்டோன் ஒர்க்கு பாசி எல்லாமே சேர்த்து ஹேண்டு டிசைன் எல்லாமே சேர்த்து நாங்கள் 600 பே வாங்குவோம். எக்ஸ்ட்ரா சைஸை இப்போ இந்த சைஸ் இந்த இதுக்கு 150 எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம். பெரிய சைஸாக இருந்தாலும் பத்தாத துணியாக இருந்தாலும் 50 100 நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்க தான் செய்வோம், ஓகே. நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்கள். ஏன்னா அந்த கஷ்டம் வந்து நமக்கு டெய்லர் தைக்கிறோம்.